அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வரலாறு. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு கேள்வி. உலகத்தில் எந்த குழந்தையாவது அப்பா இல்லாமல் பிறக்க முடியுமா? முடியாதுல்ல. ஆனால் இப்போ நாம் பார்க்க போகிற கதையுடைய ஹீரோ யாருன்னா, அல்லாஹ்வுடைய அற்புதத்தால் அப்பாவே இல்லாமல் அம்மாவுக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் நம்ம கதையுடைய ஹீரோ. எப்படி இருக்கும்? கேட்குறதுக்கு த்ரில்லாக இருக்கா? அது எப்படி அப்பா இல்லாமல் குழந்தை பிறக்க முடியும்? அல்லாஹ் நாடுனா எல்லாம் முடியும்ல. அப்படி தான் அவங்க பிறந்தாங்க. இவங்களுடைய அம்மா இருக்கிறாங்கல்ல, இந்த ஹீரோவுடைய அம்மா, அவங்கள கிறிஸ்டின்ஸ் எல்லாம் மேரின்னு சொல்லுவாங்க. நம்ம குர்ஆனில் அவங்களுக்கு என்ன பேர் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? மரியம்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க பேரில் ஒரு சாப்டரே இருக்குது குர்ஆனில், ஒரு அத்தியாயம், ஒரு சூறாவுக்கு பேரே டைட்டிலு மரியம் அப்படின்னு. இந்த மரியம் அம்மா, இந்த குழந்தையோடைய அம்மா, அவங்க ஒரு நாள் தனியாக இருக்காங்க, யாருமே இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு ஆம்பளை ஆள் ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. நின்னா பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டாங்க. என்ன, எப்படி தனியாக இருக்க இடத்துல நீங்கள் எப்படி வந்தீங்க? ஏன்னா ஒரு ஒரு லேடி இருக்க இடத்துல, ஒரு கேர்ள் இருக்க இடத்துல பாய் போகக்கூடாதுல்ல. தனியாக இருக்கும்போது கூட்டமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு ஆண் ஒரு பெண்ணு மட்டும் தனியாக இருக்கக்கூடாதுல்ல. இப்போ அவங்கள பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா சில நேரங்களில் தப்பாலாம் நடந்துக்குவாங்கள்ல ஆம்பளைங்க தனியாக இருக்கிற பெண்ணிடத்துல. பார்த்த உடனே ஷாக் ஆகி உடனே அல்லாட்ட துவாலாம் செய்கிறாங்க. அவுது பிர் ரஹ்மானி மின்க, உன்கிட்ட இருந்து நான் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறேன் அப்படியெல்லாம் அவங்க பயந்துக்கிட்டு அல்லாஹ்விடத்துல உதவிலாம் கேட்குறாங்க, துவாலாம் செய்கிறாங்க. இப்போ வந்தவர் சொல்கிறாரு, அவர் ரொம்ப நல்ல அழகாக இருந்தார், பார்க்குறதுக்கு நல்ல மனுஷனாகவும் இருந்தார். அப்போ அவர் சொன்னார், அம்மா பயந்துட்டிங்களா? நான் மனுஷன் நினச்சிங்களா நீங்கள்? நான் மனுஷனே இல்லை, மனுஷன் மாதிரி வந்திருக்கேன். ஆனால் யார் தெரியுமில்ல, நான் மலக்கு, அல்லாஹ்வுடைய தூதர். நான் அல்லாஹ் என்னை உங்கள்கிட்ட போகுமாறு சொல்லி அனுப்பியிருக்கிறான். நான் உங்கள்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்கிறக்காண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு மனசு சமாதானம் அடையுது. ஆனால் என்னான்னு கேட்குறாங்க, என்ன விஷயம்? அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தை, ஒரு பாய் பேபி ஒன்று தரப்போகிறான், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தையை பற்றி சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு இந்த வானவர், இந்த மலக்கு சொல்கிறார். சொன்ன உடனே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது, எனக்கு குழந்தை பிறக்க போகுதா? என்ன சொல்றீங்க நீங்கள்? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை தெரியுமில, யாரோடையும் எனக்கு தொடர்பு கிடையாது, எனக்கு எப்படிங்க பிள்ளை பிறக்கும்? இப்போ நம்ம முதல்ல சொன்னோம்ல, அப்பா இல்லாமல் குழந்தை பிறக்காதுன்னோம்ல, அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க. அது எப்படி பிள்ளை பிறக்கும்? ஆம்பளைங்க யாருமே என்கிட்ட தொடர்பே கிடையாது, கல்யாணமும் முடியலை, பிறகு பிள்ளை பிறக்கும்னா? உடனே அந்த வானவர் சொல்கிறார், மலக்கு சொல்கிறாரு, ஏம்மா இது செய்ய போகிறது யார்? அல்லாஹ் செய்ய போகிறான். அல்லாஹ் நினச்சாதான் எல்லாம் நடக்குமே. அல்லாஹ் நினச்சா எல்லாம் முடியும் தானே. அல்லாஹ்வுக்கு முடியாது ஏதாவது இருக்கா? நமக்கு முடியாது நம்ம சொல்லுவோம், மனுஷன் நமக்கு நிறைய முடியாது, நிறைய காரியங்களை செய்யணும்னு நினைப்போம், செய்ய முடியாது. பெரிய ஹீரோ மாதிரி அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு நடக்காது. அது ஏன்னு கேட்டால் நம்ம மனுஷன் பலவீனமானவன். சிலது செய்ய முடியும், சிலது செய்ய முடியாது, சிலது ஆசைப்படுவோம், அது நடக்கவே நடக்காது. அல்லாஹ்வுக்கு அப்படி இல்லையே, அவன் நினச்சதெல்லாம் நடந்துடும். அவன் எதையெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறானோ ஆகும், ஆகிரும். குன் ஃபயகூன், ஆகு, அவ்வளோதான், என்ன வேணாலும் ஆயிரும். அதுக்கு அல்லாஹ் மெனக்கட தேவையில்லை, உட்காந்து வேலை செஞ்சு அப்படி இப்படி கஷ்டப்பட ஒன்றுமே தேவையில்லை. அந்த மாதிரி அல்லாஹ் செய்ய போகிறாமா, அல்லாஹ்வுக்கு இது ரொம்ப லேசுமா அப்படின்னோடனே, ஆமல்ல அல்லாஹ் நினச்சா எல்லாம் முடியும்ல அப்படின்னு அவங்களும் சமாதானம் ஆயிடுறாங்க. உடனே வந்தவர் மேலும் சொல்லார், அதோடு நிப்பாட்டலை. புழக்க போல புள்ள எப்படி புள்ள தெரியுமில, அந்த புள்ள பேர் என்ன தெரியுமில, லைனாக அடுக்கிறார். அந்த பிள்ளைக்கு பேரும் வச்சிடுறார். இன்னும் குழந்தையே பிறக்கலை, குழந்தை உண்டாகவே இல்லை, இனிமேல் தான் வயிற்றில் பேபி உண்டாகி பெருசாக வளர்ந்து பிள்ளை பிறந்து அதுக்கு பிறகு தான் பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க. பெரும்பாலும் பேர் வைக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. உங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறதுக்கு உங்கள் அப்பா அம்மா எத்தனை நாள் கஷ்டப்பட்டாங்களோ தெரியாது. சில பேர் 10 நாள் 15 நாள் 1 மாதம் கழிச்செல்லாம் பேர் வைப்பாங்க. என்னப்பான்னு கேட்டால், இந்த பேர் வைக்கவா அந்த பேர் வைக்கவா, எந்த பேர் வைக்கனே தெரியலை, என் பிள்ளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பேராக இருக்கணும், ஒரு புது பேராக இருக்கணும், உலகத்தில் யாருமே வைக்காத பேராக இருக்கணும் அப்படியெல்லாம் யோசித்து இது சரியில்லை அது சரியில்லை, அது ரொம்ப பழைய பேராக இருக்குது, அது ஓல்டு ஃபேஷனாக இருக்குது, நியூ ஃபேஷனில் வைப்போம் அப்படியெல்லாம் பேர் வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க.
இப்போ அந்த பேர் வைக்கிற பஞ்சாயத்தெல்லாம் இருக்க வேண்டான்னு அல்லாவே பேரையும் சொல்லி அனுப்பிட்டான். வந்தவர் சொல்கிறார், உங்களுக்கு அல்லாஹ் ஒரு பிள்ளையை தரப்போகிறான், உங்களுக்கு பிள்ளை பிறக்க போகுது. அந்த பிள்ளைக்கு பேர் என்ன தெரியுமா? இஸ்முஹு அல் மசீஹு ஈஸா இப்னு மரியம். அவருடைய பேர் மசீஹ் ஈசா, மரியமுடைய மகன் ஈசா மசீஹ் அப்படிங்கிறவருடைய பேர். அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளை எப்படி இருக்கும் தெரியுமா? ஜக்கியா, ரொம்ப தூய்மையான, ரொம்ப பெர்ஃபெக்டான, ரொம்ப நல்ல அழகான ஒழுக்கமான அப்படியான பிள்ளை. சும்மா ஊரில் இருக்க பிள்ளை மாதிரி நினச்சிடாதீமா உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளை சாதாரண பிள்ளை இல்லை, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சூப்பர் பிள்ளை அல்லாஹ் உங்களுக்கு தரப்போகிறான். அது மட்டும் இல்லை, ஒஜீஹன் ஃபித் துன்யாவல் ஆஹிரா, இந்த உலகத்துலேயும் சரி மறுமையிலையும் சரி அவர் ரொம்ப சூப்பரான கிரேட், அவருடைய கிரேட் இருக்குல்ல, அவருடைய தகுதி இருக்குல்ல, அவ்வளவு சூப்பரான தகுதி இருக்கும். அது மட்டும் இல்லை, மினல் முகர்ரபீன், அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்களில் ஒருத்தராக இருப்பார். உங்கள் பிள்ளை எப்படி எப்படி எப்படிலாம் பேர் வச்சாச்சு, பிள்ளை ரொம்ப தூய்மையான பிள்ளையாக இருக்கும், பிள்ளை ரொம்ப தகுதியான பிள்ளையாக இருக்கும், அந்த தகுதி இம்மையிலையும் இருக்கும் மறுமையிலையும் இருக்கும், அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான பிள்ளையாக இருக்கும். அவ்வளவு ஏன், அந்த புள்ள பிறந்த உடனே அதிசயம் நிகழும் பாருங்கள். புள்ள பிறந்த கொஞ்ச நேரத்தில் பேச ஆரம்பிச்சிடும். புள்ள பிறந்த கொஞ்ச நேரம் தொட்டிலில் கிடக்கும்போது புள்ள பேசும். தொட்டிலில் கிடக்கும்போது புள்ள பேசுமா? ஆமாம் பேசும். அல்லாஹ் அப்படி பேச வைப்பான். அல்லாவுக்கு தான் முடியுமே இல்லாம், அல்லாஹ் தான் நினச்சா எல்லாம் செய்வானே. புள்ளையே பிறக்க வைக்க போகிறான் அப்பா இல்லாமல், பிறகு என்ன அந்த பிள்ளைய பேச வைக்கிறது அல்லாஹ் கஷ்டம், அல்லாஹ் பேச வைப்பான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த வந்த வானவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறார். போனதுக்கு பிறகு கொஞ்சம் நாள் ஆகுது, அப்படியே குழந்தை பேபி வயிற்றில் வளர்ந்து 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 குழந்தை பிறக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. குழந்தை பிறக்க போகிற நேரத்தில் ரொம்ப வலிக்கும்ல, நம்ம அம்மா வயிற்றில் நம்மளாம் இருந்தோம்ல, நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், நடந்திருக்க முடியாது, மேலே ஏற முடியாது, இறங்க முடியாது, மூச்சு வாங்கும். பக்கத்து வீடுகளில் எல்லாம் சில பேர் வயிற்றில் பேபி இருக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதுவும் அந்த கஷ்டம் குழந்தை பிறக்க போகிற நேரத்தில் ரொம்ப கஷ்டமாயிரும். வலி வயிற்றுக்குள்ளே இருந்து புள்ள வெளியே வரணும்ல, வலினா வலி, அப்படி ஒரு வலி வலிக்கும். அந்த வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் நம்ம அம்மா நம்மளை பெற்று இன்றைக்கி நம்ம இப்படி ஆளாக இருக்கிறோம் உலகத்தில். சரியா? உடனே புள்ள என்னாச்சு, பிறக்க போகிற ஸ்டேஜ் நேரம் வந்துருச்சு. குழந்தை பிறக்க போகிற நேரம் வந்த உடனே அல்லாஹ் சொன்னால், அம்மா நீ அந்த ஓரமாக போயிருங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமா. ஏன்னா ஊருக்குள்ளே இருந்தால் நிறைய பிரச்சனை வேறு, கல்யாணம் ஆகலை, இந்த நேரத்தில் குழந்தை உண்டாயிருக்குன்னு ஆளுக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, இவங்களும் ரொம்ப டென்ஷன் ஆகி மன அழுத்தம் ஆயிரும். அதனால் என்ன பண்ணலாம், இவங்களை நேராக வந்து கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போய் உட்கார வச்சுருவோம் அப்படின்னு நீங்கள் ஊருக்கு கிழக்கு பகுதியில் போயிருங்கம்மான்ட்டாங்க. கிழக்கு பகுதினா என்ன பகுதி? ஈஸ்டர்ன் பகுதி. ஈஸ்ட் தானே கிழக்கு, கிழக்குக்கு போங்க அப்படின்னு ஊருக்கு கிழக்க போயிடுறாங்க. ஊருக்கு கிழக்க போனால் ஊருக்கு கிழக்கு போனால் சாப்பிட குடிக்க எல்லாத்துக்கும் வேணுமே. உடனே அல்லாஹ் சொன்னால், அங்கே தண்ணி இருக்குது, ஓடை இருக்குது, அந்த தண்ணியை குடிச்சிக்குங்க. பக்கத்தில் மரம் இருக்குது, பேரிச்சம்பழம் மரம் இருக்குது, அந்த மரத்தை பிடிச்சி உழுக்குங்க, பேரிச்சம்பழம் கொட்டும், அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்குங்க, தண்ணி எடுத்து குடிச்சிக்குங்க. யாராவது பேசுனாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா சும்மா தொண பேசிக்கிட்டு இருக்காம அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிடுங்க, நான் இன்னி நதர்துலிர் ரஹ்மானி சௌமன், நான் அல்லாவுக்கு நான் நோன்பு வச்சுருக்கேங்க, நேர்ச்சி பண்ணி நோன்பு வச்சுருக்கேன். ஃபலனு கல்லிமல் யௌம இன்சியா, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேங்க, மனுஷங்க யார்கிட்டையும் நான் பேச மாட்டேங்க அப்படின்னு யார்கிட்டையும் பேசாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் சொன்ன மாதிரியே போனாங்க, தண்ணியை குடித்தாங்க, பேரிச்சம்பழம் சாப்பிட்டாங்க, எல்லாத்தையும் யார்கிட்டையும் பேசாமல் கொள்ளாமல் அப்படியே இருந்தாங்க. குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்தது பிறகு அதுக்கு பிறகு ஊருக்குள்ளே வரணும்ல, குழந்தைய வளர்க்க வைக்க தேவை, குழந்தைய தூக்கிக்கிட்டு ஊருக்குள்ளே வர்றாங்க. பேபியை தூக்கிக்கிட்டு ஊருக்குள்ளே வந்தால் ஆட்கள்லாம் பார்த்துவிட்டு அவங்களுக்கு பெரிய ஷாக். இவங்களுக்கு ஷாக்காக இருந்துச்சுல, எப்படி கணவர் இல்லாமல் கல்யாணம் முடியாமல் புள்ள பிறக்குமான்னு சொல்லிட்டு ஷாக்கான மாதிரி ஊரில் உள்ளவங்க எல்லாம் பார்த்த உடனே, என்ன மரியமே என்னாச்சு, என்ன பிள்ளைய கொண்டு வந்திருக்கீங்க, ஒழுக்கமான பிள்ளை நாங்கள் நினச்சோம், இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்கள், அது எப்படி புள்ள பிறக்கும், கணவன் இல்லாமல் ஆண் இல்லாமல் ஆம்பளை இல்லாமல் புள்ள பிறக்குமா, என்ன பிள்ளைய கொண்டு வந்திருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் யாரும் இப்படியெல்லாம் இல்லையே, உங்கள் அப்பா அம்மாலாம் இப்படி இல்லையே, எல்லாருமே நல்ல ஒழுக்கமானவங்கள, அது மாதிரியான ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டு நீங்கள் என்ன ஒழுக்கங்கிட்ட வேலையை செஞ்சீங்களான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மரியம்மா ஒழுக்கங்கிட்ட வேலையாக செஞ்சாங்க, அல்லாவுடைய வார்த்தையால் அந்த புள்ள பிறந்திருக்கு.
அல்லாஹ்வுடைய ரூஹ், அல்லாஹ் குர்ஆனில் அவங்களுக்கு அப்படி தான் பேர் வச்சுருக்கான், ரூஹுல்லா. ஈசா நபிக்கு அல்லாஹ் சொல்கிற பேர் என்னது? ரூஹுல்லா, அல்லாஹ்வுடைய பேர். இன்னொரு இடத்துல சொல்கிறான் கலிமத்துல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கலிமா அப்படின்னு பேர் வச்சுருக்கான். அப்போ அவங்க என்ன தப்பு செஞ்சால் இந்த குழந்தை பிறந்திருக்கு? அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் பிறந்திருக்கு. அந்த விவரம் தெரியாமல், உண்மை தெரியாமல் ஆளுக்கு போட்டு பேசுகிறாங்க. இப்போ அவங்க ஒன்றும் பதில் சொல்கிற மாதிரி இல்லை, அல்லாஹ் சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சுருவோன்ட்டுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்க. அல்லாஹ் தன்னுடைய அற்புதத்தால் பிள்ளைய அவங்களுக்கு உண்மை பதிலை சொல்லிக்கிட்டோம் அப்படின்ட்டுன்னு தொட்டிலில் பிள்ளைய போட்டிருந்தாங்கல்ல, ஆட்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. அந்த யூதர்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. யூதர்கள்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க. உடனே இந்த மரியம் அம்மா சொன்னாங்க, அந்த தொட்டில் பார்த்து கை காட்டுறான். இவங்கள்ட்ட கேள்வி கேட்டால் தொட்டில் பார்த்து காட்டுறான். என்னம்மா தொட்டில் பார்த்து காட்டுற? ஹாலு கைஃபனு கல்லிமு மண்கான ஃபில் மஹதி சபியா. ஏன்னா தொட்டிலில் கிடக்க பிள்ளைகிட்ட போய் பேச முடியுமா, அல்லது பிள்ளை தான் எங்கள்கிட்ட பேசுமா? ஓன்ட்ட கேள்வி கேட்டால் நீ பதில் சொல்வியா? அதை விட்டுட்டு நீ போய் தொட்டிலில் கிடக்கிற பிள்ளைய கை காட்டுத. அவங்க தொட்டில் பிள்ளை கேளுங்க, அங்கே பேசுங்க, அங்கே பாருங்கள் அப்படின்னு விட்டுறாங்க. ஏன்னா அல்லாஹ் தான் முதல்ல சொல்லிட்டானே, தொட்டில்லையே உன் பிள்ளை பேசுவான்னு சொல்லிட்டதுனால இப்போ தொட்டில் பிள்ளைய கையை காட்டி விட்டாங்க. அங்கே எட்டி பார்த்தா தொட்டிலில் கிடக்கிற பிள்ளை பேசுது பாரு. எப்படி பேச தெரியுமா? பெரிய மேடையில் பேசுவாங்களே பெரிய பெரிய ஆட்களே, அந்த மாதிரி பேசுகிறாங்க. தொட்டிலில் கிடக்கிற பிள்ளை ஈசா நபி பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப் வஜாலனி நபியா வஜாலனி முபாரக்கன் ஐனமா குந்து வவுசானி பிஸ் சலாத்தி வஸ் ஜகாத்தி மாதும் து ஹையா வபர்ரம்பி வாலிதத்தி வலம் எஜஹல்னி ஜப்பாரன் ஷகியா வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வயௌம அமூத்து வயௌம உபாசு ஹையா. யார் பேசுனது? தொட்டிலில் கிடக்கிற புள்ள பேசு. நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? புள்ள அப்போ தான் பிறந்திருக்கு, பிறந்த பிள்ளைய தூக்கி அன்றைக்கி தான் தொட்டிலில் போட்டு தாளாட்டுற நேரத்தில் எந்த ஊர்லையாவது எந்த பிள்ளையாவது இப்படி பேசி பார்த்துருப்போமா, கேட்டிருப்போமா? பேசுறதுக்கு 2 வருஷம் ஆயிரும். அம்மானு சொல்கிறதுக்கே மாதக்கணக்கில் ஆயிரும். சும்மா கத்தும், அழுவுமே தவிர ஒரு வார்த்தை சொல்ல தெரியாது. அத்தான்னு சொல்ல தெரியாது, வாப்பான்னு சொல்ல தெரியாது, உம்மான்னு சொல்ல தெரியாது. அதை சொல்கிறதுக்கே பல மாதம் ஆயிரும். அல்லான்னு சொல்கிறதுக்கு பல மாதம் ஆயிரும். ஆனால் இங்கே புள்ளைய தூக்கி தொட்டிலில் போட்டிருக்கு. அப்போ தான் புள்ள பிறந்திருக்கு. புள்ள பேசுது. எப்படி பேசுது? அப்படியே பயங்கர இலக்கிய பேச்சு மாதிரி பேசுது. பெரிய பொதுக்கூட்டத்தில் பெரிய பெரிய ஆட்கள் பேசுவாங்க, அது மாதிரி பேசுது. இன்னி அப்துல்லா. என்ன பேசுது புள்ள? அது சொல்லுது, வந்து நிற்கிற ஆட்களை பார்த்து சொல்லுது, இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான். வஜாலனி நபியா, என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான். வஜாலனி முபாரக்கன் ஐனமா குந்து, நான் எங்கிருக்கிறேனோ அங்கெல்லாம் எனக்கு அருள் செய்திருக்கிறான். வவுசானி பிஸ் சலாத்தி வஸ் ஜகாத்தி மாதும் து ஹையா, நான் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும், அல்லாவை தொழ வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு வலியுறுத்தி இருக்கிறான். வபர்ரம்பி வாலிதத்தி வலம் எஜஹல்னி ஜப்பாரன் ஷகியா, என்னுடைய பெற்றோருக்கு நான் நல்ல முறையில் நடந்துக்கணும் அப்படின்னு என் இறைவன் எனக்கு சொல்லியிருக்கிறான். என்னை கெட்டவனாக்கலை, என்னை வந்து அகந்த பிடிச்ச பெருமை பிடிச்சவனா அல்ல ஆக்கலை, திமிர் பிடிச்சவனா ஆக்கலை. வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து, நான் பிறந்த நாளிலும், வயௌம அமூத்து, நான் இறக்கும் நாளிலும், ஓ யௌம உபாசு ஹையா, நான் மீண்டும் உயிர் கொழுத்து எழுப்பப்படுகிற அந்த நாளிலும் என் மீது சமாதானம் அமைதி உண்டாகும் என்று இறைவன் எனக்கு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு இப்படி பேசுகிறாங்க. உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்குமா இந்த ஆச்சரியம்? ஒரு குழந்தை இப்படி பேசுமா? ஆனால் பேசுது. இப்போ இவ்வளவு இது பெரிய அதிசயம். இப்போ இந்த அதிசயத்தை பார்த்த உடனே மரியம் அம்மா சொல்கிறது உண்மைன்னு அவங்க நம்பணும். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நாம் ஒன்றும் நடக்காதுங்கிறோம். ஆனால் பார்த்தா அதுக்கான ஆதாரம் கிடச்சிருச்சுன்னா நம்பணும்ல. ஆமாப்பா நான் நடக்காதுன்னு சொன்னேன், நீ ஆதாரத்தை காட்டிட்ட, நான் நம்பிக்கிறேன்னு நம்பணும். அந்த மாதிரி மரியம் அம்மா ஆதாரத்தை காட்டிட்டாங்க. எப்பா நான் தப்பு செய்யலை, ஏன்னா வேறு மாதிரி புள்ள பிறக்கலை, அல்லாஹ்வுடைய ஆற்றலில் தான் பிறந்திருக்குது. இந்த புள்ள அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிற புள்ள. இந்த பாரு புள்ளையே பேசிடுச்சு பாரு, உலகத்தில் எந்த பிள்ளையாவது இப்படி பேசுமா அப்படின்னா இது இறைவன் கொடுத்துருக்கிற சான்று, நம்புங்க அப்படின்னு சொன்னால் சில நல்ல மக்கள் நம்பிட்டாங்க, சில பேர் நம்பவே இல்லை. ஒரே குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா தொட்டில் கிடக்கிற இவர் நபியாமலா அப்படின்னாங்க. இந்த அம்மா வந்து சொல்லுமா,
எனக்கு ஆம்பளை தொடர்பு இல்லாமலே பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொல்லுமா, நாங்கள்லாம் நம்பணுமா, எங்கள் காதில் என்ன பூவாக சுற்றி வச்சுருக்கு, அப்படியெல்லாம் சில பேர் மறுத்தாங்க. சில பேர் நல்ல மக்கள்லாம் நம்பிட்டாங்க. இப்போ பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. ஈசா நபி அப்படியே வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அவங்க தான் குழந்தையாக இருக்கும்போது எல்லாம் நபி ஆக்கிட்டானே. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பெரிய ஆளாக வந்தோடனே ஊர் மக்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறாங்க. நபினா என்ன பண்ணுவாங்க, உபதேசம் பண்ணுவாங்க. மக்களுக்கு போய் சொல்லுவாங்க, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் அல்லாவை நம்பணும், அல்லாவையே நீங்கள் சார்ந்திருக்கணும், தற்பெருமை பிடிச்சி அலையக்கூடாது, நானே எல்லாம் செஞ்சிருவேன் அப்படியெல்லாம் யாரும் இருக்கக்கூடாது, அல்லாவுக்கு எல்லாம் முடியும்னு நீங்கள் அல்லாவை நம்பணும், இப்படியெல்லாம் அல்லாவை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க நபிமார்கள். அந்த மாதிரி ஈசா நபி அல்லாவை பற்றி சொல்லிக் கொடுக்காங்க. அப்பவும் அதே மாதிரி தான். சில பேர் கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஊருக்குள்ளே பெரிய பிரச்சனை. ஆளுக்கு அங்கே நடக்கிற தப்பையெல்லாம் போய் பார்த்து அங்கே பெரிய பெரிய கோயிலுக்கு போகிறாங்க, வழிபாட்டு தலத்துக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. போய் அங்கே நடக்கிற தப்பையெல்லாம் சொல்லுவாங்க, எப்பா இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுடா, அல்லாவை வணங்குங்கப்பா. நீங்கள் என்ன இங்கே இருக்கிற தலைவர்களை வணங்குறீங்க, மத குருமார்களை வணங்குறீங்க, இவங்களையெல்லாம் போட்டு வணங்கக்கூடாது, இவங்க சொன்ன பேச்சு கேட்கக்கூடாது, அல்லா சொன்ன பேச்சு தான் கேட்கணும் அப்படின்னு வந்தா பாரு, அல்லா எனக்கு வேதம் கொடுத்துருக்கான் பாரு அப்படின்னு ஒரு வேதத்தை காட்டுறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்ன தெரியுமா, அதுக்கு பேர் தெரியுமா, என்ன பேர்? இஞ்சில் வேதம். வெரி குட், சூப்பர். ஈசா நபிக்கு இஞ்சில் வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான் பாரு. அல்லாஹ் எனக்கு இஞ்சில் வேதத்தை கொடுத்துருக்கான் பாரு. தௌராத் வேதத்தை எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான் பாரு. தௌராத் வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? தௌராத் வேதம் மூசா நபிக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஜபூர் வேதம் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ தௌராத் வேதத்தை எனக்கு சொல்லி தந்திருக்கான். நீங்கள் கையில் வச்சுருக்க தௌராத்தை பாருங்கள், இப்போ நான் கொண்டு வந்திருக்க இஞ்சியில் பாருங்கள், இதை ஃபாலோ பண்ணுங்கள், இஷ்டத்துக்கு நீங்கள் அப்படிலாம் வாழக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த மதத்தை வச்சு நிறைய சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, காசு பணம். அவங்களுக்கெல்லாம் சரியான கோபம், என்ன இந்த ஆள் வந்து ரொம்ப நம்மளை குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதை செய்யாத இதை செய்யாதுங்காரு, வருமானத்தை எல்லாம் வரவிடாமாக்குறாரு. அப்போ என்ன பண்ண வேண்டியது, இவரை போட்டு தள்ளிட வேண்டியதான்னு முடிவு எடுக்காங்க. யாரை? ஈசா நபியை போட்டு தள்ளிட வேண்டியதான்னு முடிவு எடுக்கான். அப்போ எப்படி இருந்திருப்பாங்க பாரு, ரொம்ப மோசமான ஆட்கள். உண்மையை தானே சொல்லுதார் இவர், நல்லது தானே சொல்லுதாங்க, அல்லாவிடத்தில் மறுமையில் நன்மை கிடைக்கிறதுக்கு தானே நம்மக்கிட்ட சொல்லுதாங்க, இப்படியெல்லாம் இவரை பண்ணலாமா அப்படின்னு நினைக்காம, இவர் இருந்தாருன்னா நமக்கு வருமானம் வராது, இவர் இருந்தாருன்னா நம்மளை பெரிய ஆளாக எவனும் மதிக்க மாட்டான், அதனால் இவரை ஆளை காலி பண்ணி விடுவோம்பா அப்படின்னு சில பேர் சேர்ந்து பிளான் போட்டு ஈசா நபியை கொல்றதுக்காக வேண்டி முயற்சி எடுத்துட்டாங்க. எப்படி கொள்ளுவோம், சிலுவையில் அரைஞ்சிருவோன்னு சொல்லிட்டு முடிவெடுக்காங்க. இந்த கிறிஸ்தவர்கள் ஈசா நபிக்கு என்ன மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை மேரின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஈசா நபிக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஏசுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கல, ஸ்கூலில் பார்த்துட்டு ஏசு கிறிஸ்து அப்படின்னு ஃபோட்டோ சிலுவையில் அரைஞ்சி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி சிலுவையில் அரையணும்னு சொல்லிட்டு அவரை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க. ஆளை கூட்டி கொண்டு போய் உள்ளே வச்சு சிலுவையில் வச்சு அரைஞ்சி அவரை சாகடித்து மௌத்தாக்கிற வேண்டியதான் அப்படின்னு. ஆனால் அல்லாவுடைய ஏற்பாடே வேறு, இவங்க பிளான் பண்ணுறாங்க, அல்லாஹ் வேற ஒன்று பிளான் பண்ணுறான். கடைசியில் எது நடக்கும், அல்லாஹ் பிளான் பண்ணதான், அல்லாஹ் சொல்கிறது தான் நடக்கும், அல்லாவுடைய விருப்பம் தான் நடக்கும். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இவங்க எல்லாரும் போய் அவரை குத்திக்கிட்டு வந்து சிலுவையில் அரைஞ்சிடலான்னு பிளான் பண்ணும்போது அல்லாஹ் அவரை தூக்கிட்டான். அவங்க எல்லாம் தேடி வராங்க, அல்லாஹ் அப்படியே ஆளுக்க வானத்துக்கு தூக்கிட்டான், உசுரோட மேலே தூக்கிட்டான் அல்லாஹ். இவங்க வேறு சம்மந்தமே இல்லாத இன்னொரு ஆளை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சி அவரை கொலை பண்ணிவிட்டு கடைசியில் நாங்கள் ஈசாவை தான் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு ஊருக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வமா கத்தலூஹு வமா சலபூஹு, அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, அவர்கள் அவரை சிலுவையில் அறையவும் இல்லை, பல் ரஃபாவுல்லாஹு இலை, அவங்க வேறொருத்தர் தான் அப்படி பண்ணினாங்க, ஆனால் அவரை அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்திக்கிட்டான், மேலே ஒத்திக்கிட்டான். இப்படி அல்லாஹ் அவங்கள தூக்கி இன்றைக்கி மேலே வச்சு வானத்தில் வச்சு அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. உலகம் அழியக்கூடிய நேரத்தில், ஒரு நாள் உலகம்லாம் அழியும்ல, அந்த நேரத்தில் அதுக்கு நெருக்கத்தில் மீண்டும் உலகத்துக்கு வந்து நம்மளை மாதிரி சாதாரணமாக வாழ்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களும் மௌத்தாகிடுவாங்க. அதுதான் இன்றைக்கி நாம் பார்த்த கதை. இப்போ இந்த கதையில் நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன?
வெரி குட், சூப்பர், கைத்தட்டுங்க எல்லாரும், கைத்தட்டுங்க. அல்லாஹ் என்ன நினைச்சாலும் செய்ய முடியும். இப்போ நம்ம அல்லாஹ்ட்ட ஒன்று கேட்குறோம்னா அல்லாஹ்வுக்கு எல்லாம் முடியும்னு நம்பி கேட்கணும். அல்லாஹ் எதை வேணாலும் செய்வானே. சில நேரத்தில் நமக்கு தோணும், இதெல்லாம் நமக்கு முடியுமா, இதெல்லாம் நடக்குமா? நமக்கு முடியாது. நம்ம யார்கிட்ட கேட்குறோம்? அல்லாஹ்ட்டல கேட்குறோம். நம்மகிட்ட கேட்குறோம், பக்கத்தில் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டால் ஒரு 10 ரூபா கொடுப்பா, ஒரு சாக்லேட் கொடுப்பா, ஒரு பென்சில் கொடுப்பா, ஒரு பேனா கொடுப்பான்னு கேட்கலாம். அல்லாட்ட பென்சில் மேனாங்க பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுகிட்ட போய் ஒரு 10,000 ரூபா கொடுன்னு கேட்டால் தரமாட்டான். ஏன்னா அவன்கிட்டே இருக்காது, நம்மகிட்டையும் இருக்காது. ஒரு வீடு கொடுன்னு சொல்ல, ஒரு வீடு ஒன்று எழுதி கூட, உன் பேரில் உங்கள் அப்பா பேரில் ஒரு பங்களா இருக்குல்லோ, அந்த பங்களாவை கொடு, அவன்கிட்ட போய் அப்படி கேட்க முடியாது. அவன்கிட்ட இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க, மனுஷன் கொடுக்க மாட்டான். ஆனால் இப்படி கேட்டோம்னா உலகத்தில் கிடைக்காது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் என்ன வேணாலும் கேட்கலாம். அல்லாஹ் நினச்சிட்டான், அல்லாஹ் மனசு வச்சுட்டான், அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னா நமக்கு அல்லாஹ் தந்துடுவான். அதனால நம்ம நெருக்கடியான ஏதாவது ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது தப்பிக்கவே முடியாதுன்னு நம்ம நினச்சாலும் என் ரப்பு என்னை காப்பாற்றுவான்ட்டுன்னு யாரெல்லாம் என்னை காப்பாற்றுறப்பேன்னு கையேந்திரணும். டவுட்டே படக்கூடாது. அல்லாஹ் காப்பாற்றுவானா மாட்டானா அப்படி யோசிக்கவே கூடாது. அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு நம்ம நம்பணும், அப்படி கேட்கணும். ஓகே, வெரி குட், சூப்பர். வேறு என்ன பாடம்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய சோதனை பார். நீ தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டுறாங்களே அப்படின்றதுக்காக வேண்டி நான் இந்த பிள்ளைய பெற்றுக்க மாட்டேன் எல்லாரும் அவங்களுக்கு முதலே தெரியும். குழந்தை பிறக்கிற எல்லாரும் திட்டு தான் போகிறாங்க. ஆம்பளை இல்லாமல் பிறந்துச்சுன்னா எல்லாரும் குறை சொல்லத்தான் போகிறாங்க. கல்யாணம் முடியாமல் குழந்தை பிறந்துச்சுன்னா அப்போ நாம் பேசாமல் இந்த குழந்தைய பிறக்காமல் இருந்துருவோம் அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்க என்ன நினச்சாங்க? ஓகே, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நம்ம ஏற்றுக்கும். யார் திட்டுனாலும் பரவாயில்ல, ஊர் உலகமே திட்டினாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நான் செய்கிறேன். இப்போ நாம் ஒரு காரியத்தை செய்வோம், பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை திட்ட நினைப்பாங்க. இப்போ நான் ஒரு ஜாமானை போட்டு உடச்சிட்டேன்னு வை, ஏதோ ஒரு சாமானை கீழே போட்டு உடச்சிட்டேன். கீழே போட்டு உடச்ச உடனே யார் உடைச்சா வந்து கேட்காங்க. இப்போ யார் உடைச்சா? நான் தான் உடைச்சேன்னு சொன்னால், ஏன்டா உடைச்சா, எப்படா உடைச்சா, எடுறா பையனை, அட்ரா, கையை நீட்டுறா, அடி வாங்க அப்படின்னு என்னை அடிப்பாங்க, திட்டுவாங்கன்னு வை. இப்போ சில பேர் என்ன செய்வாங்க, பயந்துக்கிட்டு ஐயோ திட்டுவாங்களே அப்படின்னு, தெரியலையே, நான் உடைக்கலையே, வேறு யாரோ உடைச்சா, யார் உடைச்சான்னு தெரியலீங்க, அது அந்த உட்காந்துருக்கான யூசுப் அவனாக இருந்தாலும் இருக்கும், அல்லது அந்த பக்கம் வந்துருக்க ஆயிஷா அவளாக இருந்தாலும் இருக்கும், எனக்கு தெரியலையப்பான்னு இவன் டக்குன்னு கையை விரித்து பல்ட்டி அடிச்சிருவான். எதுக்கு? 4 பேர் திட்டுவாங்களேன்னு பயந்துக்கிட்டு, அடிப்பாங்களேன்னு பயந்துக்கிட்டு இந்த வேலையை செய்கிறான்ல. ஆனால் நம்ம ஒரு நல்ல முஸ்லீம் எப்படி இருக்கணும், நம்மளாம் எப்படி இருக்கணும்? அவங்க அடித்தாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, நான் உண்மையை தான் சொல்லுவேன். ஏன் அல்லாஹ் என்னை உண்மையை சொல்ல சொன்னால்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி யார் திட்டினாலும் பரவாயில்ல அல்லாஹ்வுடைய சோதனையை ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி நாமளும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்னு உறுதியாக உண்மையை சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். ஓகேயா? ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.